திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க. பிரபல ஜோதிட நூல்கள், பழமையான நூல்கள், கார்க்கேயர் நாடி, நந்தி வாக்கியம், அகத்திய மாமுனி சாஸ்திரம், இந்த நூல்கள்லாம் சனி பகவான் ஒருவர் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. அவர் தான் யோகக்காரர், அவரை தவிர மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த 5 ஆண்டுகளாகவே உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாருங்க. எங்கே போனாலும் ப்ராப்ளம், எதெடுத்தாலும் பிரச்சனைகள், உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பல அவஸ்தைகளை சனி பகவான் கொடுத்துட்டாருங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குனே சிலர் வந்தாங்க, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாங்க. அதெல்லாத்தையும் இப்போ தாண்டி வந்துட்டீங்க. 6வது வீட்டுக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. 6வது வீடு சனி பகவானுக்கு அள்ள குறையாத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வீடாகும். அதனால் உங்களுக்கும் இனிமேல் அதிர்ஷ்டந்தாங்க. தலை குனிஞ்சு நடக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சகோதரங்களுக்குள்ளார சிக்கல்கள், கருத்து மோதல்கள், எங்கே போனாலும் மறைமுக அவமானங்கள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க. அது எல்லாமே இனிமேல் மாறுங்க. குடும்பத்தில் நல்லது நடக்குங்க. அலுவலகத்திலேருந்து இனிமேல் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அமைதியாக மாறுது, சந்தோஷமாக மாறப்போகுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாரையும் இனிமேல் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் இனிமேல் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமே அப்படிங்கிற கவலை இருந்து கொண்டு இருக்குது. சீக்கிரமாகவே உங்களுடைய மகனுக்கு மகளுக்கெல்லாம் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோங்க, ஆனால் குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ஏங்கின்னு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க. இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. எவ்வளவோ உழைச்சாச்சிங்க, எங்கெங்கேயோ உழைச்சாச்சிங்க, எங்கேயுமே யாருமே நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை முறைப்படி நடத்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அப்படி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாமே ஒரு தொழிலை தொடங்கிடலாமே, சின்னதாக முதலீடு போட்டுங்கிற முடிவுக்கு வருவீங்க. புது தொழில், சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு அதில் பெருசாகி பெரிய தொகை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாருங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் இனிமேல் நல்லாயிருக்கும். சோர்ந்து படுத்தீங்க, சோகமாகவும் இருந்தீங்க, அந்த நிலைமை இனிமேல் எல்லாமே மாறுங்க. வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த விட லாபம் கிடைக்கும். சிலர் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலை நாடுகளால் நல்ல லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி கடையை சொந்த இடத்துக்கு மாற்றுறதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களும் நல்லவங்களாக அமைவாங்க. பங்குதாரர்களும் நல்லவங்களாக அமைவாங்க. உத்தியோகத்தில் எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ முறை உங்களை அசிங்கப்படுத்தினார் மேலதிகாரி. ஆனால் இப்போ கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு பேசுவார். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வீடு, பொருள், சொத்து, பத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைரியம் கூடுங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள், உல்லாச சுற்றுலாவும் இருக்குதுங்க. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் எல்லாம் செய்வீங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு திடீர் யோகங்களை அள்ளித்தரப்போகுது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. தேர்தலில் கூட நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எதிரிகள்லாம் அடங்குவாங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். முதல் தரமான ராஜயோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. மேலே நல்லது நடக்கிறதுக்கு இடும்பாவனம் அப்படின்னு ஒரு ஊருங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பேட்டையிலிருந்து வேதாரண்யம் போகிற வழியில் இந்த இடும்பாவனம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே சிவாலயம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான சனி பகவான் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது வணங்கியிருக்கார். நான் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கேன், எல்லாரும் எனக்கு நிறைய சாபமெல்லாம் கொடுத்துட்டாங்க,
எல்லாரும் கஷ்டத்துக்கும் நான் காரணமாக இருக்கேன். அதனால் எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு என்னுடைய சாபங்களை போக்குங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சிவபெருமானை சனீஸ்வர பகவான் கண்ணீர் மல்க வேண்டி கொண்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருக்கோவில். அங்கே போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் ஜாஸ்தியாகுங்க. அதே மாதிரி காலில்லாதவர்களுக்கு கொஞ்சம் உதவுங்க. உலர் திராட்சை எல்லாம் தானமாக கொடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.